தேவனுடைய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் நமக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்குன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஆண்டவருடைய அன்புக்குள்ள உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரும். உத்தமமாய் இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சில சோர்வுகள் வரதான் செய்யும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு அப்படியாப்பட்ட சோர்வுகள் வந்த போதும் தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்குன்பாக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு காரியங்கள். நீங்க உங்க வேலையில உங்களுக்கு அகென்ஸ்டா, இல்லை உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகள்லையும் உங்களுக்கு அகென்ஸ்டா எழும்பி இருக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க. தானியேல் அந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. முன்னாடி எப்படி ஜெபித்தாரோ, தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கேரளாவுக்கு ஒரு பெரிய கூட்டம் போவோம். அந்த கூட்டம் டிசம்பர் மாதத்தில் மாலை போட்டுட்டு காத்திருந்து அந்த மழையிலையும் பனியிலையும் குளிரிலையும் பச்சை தண்ணில் குளித்து தினம் ஒரு வேளை விரதம் இருந்துட்டு அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பயங்கர மோசமான பாவங்களில் வரும்போதே சிலர் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சில நபர்கள், உலகத்து பிரகாரமாக இருக்கக்கூடிய சில நபர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. எவ்வளோ இடங்களில் மேல்மருவத்துக்கு போகிறவங்களும் அப்படி தான் நிறைய பேர் பச்சையாக கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்க. அந்த செகப்பட்ட போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் அலமோதிட்டு அங்கங்கே போயிட்டு வந்துட்டு கிடப்பாங்க. ஆனால் அவங்க போயிட்டு வர்றதுக்கு பின்பு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோதான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சபைக்கு போவதுக்கு முன்பதாக ஒன்றும் போயிட்டு வந்த பின்பதாக ஒன்றும் இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களில் இப்படி தான் இருக்கிறார்கள். பல வகையான ஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உண்மையும் நம்முடைய உத்தமமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறை சொல்லுகிற அளவிற்கு இருக்காது. ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். அதுதான் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகே பார்க்கிறோம். தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்குன்பாக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தினத்தில் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எனக்கு அந்த ஊழியக்காரர் இருக்காங்க, எனக்கு இந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நம்மை தேவன் தான் சாட்சியாக ஆஸ்வதிக்கணும். எந்த ஊழியக்காரரும் நமக்காக வக்காலத்தை வாங்கினாலும் நம்ம பரலோகம் போவென்ற நம்பிக்கை வச்சிடாதீங்க. நாம் இந்த பூமியில் வாழ்ந்து முடித்த பின்பு நமக்காக ஒரு தூதர்கள் கொடுக்கப்படுவார். அந்த தூதர்கள் தான் நம்மை கொடுத்ததான காரியங்கள்லாம் தெளிவு வரும். மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வருகை நாட்களில் தம்முடைய நாமத்திற்காக யார் மரித்திருக்கிறார்களோ அவர்களை முதலாவது எழுப்புவதற்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் அவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்குன்பாக தன்னை தாழ்த்துகிற வாழ்க்கை, முழங்கால் படிக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்க வேண்டுங்க. இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு அப்படி இருந்தனால்தான் அந்த தீர்க்கதரிசியை தூக்கி சிங்கக்கபியில் போடும்போது ஒன்றுமே நடக்கலை. அவர் எப்படி போட்டாரோ அதே மாதிரி தான் வெளியில் வந்தார். ஏன்னா அந்த பிரச்சனைகள் அந்த சிங்கம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உங்களுக்கு விரோதமாக பலவிதமான கூட்டங்கள் எழும்பினாலும், பல ஜனங்கள் எழும்பினாலும், உங்கள் பேரில் பொய்யாய் குற்றம் சுமத்துவார்கள் என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவனுடைய சமாதானத்துக்காரன் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் முன்னாடி செய்த அந்த ஜெபத்தை மறுபடியுமா செய்யுங்க. முன்னாடி துதித்த அந்த துதியை மறுபடியுமாக துதிங்க. முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் மறுபடியுமாக கொண்டு வாங்க. முன்பு நீங்கள் முழங்கால் படியிட்டது போல கர்த்தர் சந்திரன் முழங்கால் படியிடுங்க. ஊழியக்காரர்கள்ட்ட போயிட்டு முழங்கால் படியிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. அதுக்காக ஊழியக்காரட்ட முழங்கால் படியிடக்கூடாது என்று சொல்லவில்லை. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட வேண்டும்.
சிலர் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஜாலியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியக்கார் வந்துட்டா உடனே முக்காட் போடுவாங்க, ஒழுங்காக முட்டி போடுவாங்க, பயங்கர பயபக்தியாக இருந்துக்குவாங்க. கர்த்தர் ஃபீல் பண்ணுவார், எனக்கு முன்னாடி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஊழியக்காருக்கு முன்னாடி எப்படி நடிக்கிறாங்க பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக உங்களுடைய உத்தமமும் உண்மையும் சரியாக இருந்தால் மட்டும்தான் சிங்கம் ஒன்றும் செய்யாது, அந்த நெருப்பு ஒன்றும் செய்யாது, அந்த பிரச்சனை ஒன்றும் செய்யாது, அந்த வேதனை ஒன்றும் செய்யாது. இந்த நாளில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய சமூகத்தில் அன்பு பிள்ளைகள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தான் முன் செய்து வந்த இப்படி தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லி இந்த தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் அமையட்டும்பா, கிருபை தாங்கட்டும்பா. யாரெல்லாம் அப்போ பலவிதமான சோர்வுகளுக்கு மத்தியில் இருக்காங்களோ, முன்பு செய்து வந்த ஜெபமும் விண்ணப்பமும் முழங்காலும் ஸ்தோத்திரமும் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசத்தோடு கூட ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் நாம் மகிமைப்பட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.